நான் அந்த அறிவு தேடலில் இதை கேட்கிறேன். பாருங்க, ஒரு கடல், கடலிலே ஒரு படகு போய்கொண்டே இருக்கிறது. நடுவிலே ஒரு பெரிய பாறை, பெரிய பாறை. படகு முட்ட போகிறது. இவன் பிரார்த்தனை செய்கிறான். அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்கிறாருங்க, அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். நான் பேச்ச கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன பிரார்த்தனை? என்ன பிரார்த்தனை? பாறையில் மோதாமல் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். என்ன பிரார்த்தனை? சட்டுன்னு சொல்லுங்க, என்ன பிரார்த்தனை வரும் மனசுல? இறைவா காப்பாற்று. எப்படி? நாம ஐடியா சொல்லுவோமே கடவுளுக்கு, பாறையை நகத்து. பலே, எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறோம். நான் அப்படித்தான் நினைச்சேன். பாறையை நகத்து. மேலிருந்து குரல் வந்ததாம், பிரார்த்தனையை மாற்று. ஏன் தெரியுமா? நீ உன் வழியில போற, பாறை அது இடத்துல இருக்குது. நீ உன் வழியில போறதுக்காக அது இடத்துல இருந்து பெறணுமா? அது எப்படி பிரார்த்தனை ஆகும்? மனம் கழுவப்படுது பாருங்க. மனம் கழுவப்படுகின்ற பிரார்த்தனை. இறைவா, இறைவா பாறையை மாற்று இல்லை, தண்ணீரை உயர்த்து, பாறையில் மோதாமல் என் படகை அப்புறம் கொண்டு செலுத்து. இதுதாங்க பாறையில் நான் மோதக்கூடாது என்பதுதான் என் பிரச்சனையே தவிர, பாறை நகர்த்தப்பட வேண்டும் என்பது என் பிரச்சனையே இல்லை என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆகப்பெரிய நீதி சொல்.